இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்ல பேஜ் நம்பர் 4.61 Unit-2 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல எக்ஸைஸ் சம் 13 தேர்ட் சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? issued at பிரீமியமா இருந்தா எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் irredeemable debtல. ஓகேங்களா? விக்ரம் LTD issued 3 lakh 8% debentures at a premium of 10%. The flotation cost அதாவது issue expenses எவ்வளோ 2%. Tax rate 50%. You are required to ascertain cost of debt before tax and after tax. ஓகேங்களா? So KDB, KDA கண்டுபிடிக்கணுமா? KDB னா என்னது? Cost of debt before tax. A னா cost of debt after tax. ஓகேங்களா? First before tax கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும். KDB யோட ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? Interest divided by net proceeds into 100. ஓகேங்களா? Interest எப்படி போடணும்? Interest ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல 3 lakhல 8% debt. அப்ப 3 lakh into 8% எவ்வளவு வருது நம்மளுக்கு? 24,000 வரும் பாருங்க. 3 lakh 8% into calculate பண்ணீங்கன்னா 24,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 24,000 வரும். ஓகேவா? டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் பண்ணணுமா? நெட் ப்ரொசீட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ரொசீட் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான் என்னது நம்மளுக்கு நெட் ப்ரொசீட்ஸா? ஓகேங்களா? கிராஸ் ப்ரொசீட்ஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் தான் என்னது நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கிராஸ் ப்ரொசீட் வந்து நம்ம ப்ரீமியம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஃபார்முலாவில் சொல்லி கொடுத்துருக்கேன். கிராஸ் ப்ரொசீட் ப்ரீமியம்ல இருந்தால் என்ன ஃபார்முலா? இதுதான் ப்ரீமியம். ஓகேங்களா? பாருன்னு இருக்கு இது ப்ரீமியம். ப்ரீமியம்ல என்ன பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூலேருந்து ப்ரீமியம் ஆட் பண்ணி இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஈஸியாக சொல்லித்தரேன். கிராஸ் ப்ரொசீட் இப்போ வந்து ப்ரீமியம்ல இருக்கு. ஓகேங்களா? கிராஸ் ப்ரொசீட் அமௌண்ட் நார்மலாக என்ன பண்ணுவோம்? 3 lakh into 10% இருக்கா? அதான் ப்ரீமியம் எவ்வளோ 10%. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா 3 lakh into 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 30,000 வருது. இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 3 lakh ஃபேஸ் வேல்யூவா 3 lakh கொஸ்டின்ல இருக்கா? ஸோ இந்த 3 lakh நம்மளுக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோ 30,000. ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 3 lakh 30,000. இதுதான் என்னது கிராஸ் ப்ரொசீட் 3 lakh 30,000. ஓகேங்களா? இப்போ இதில் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணலாமா? இஷ்யூ எக்ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க 2%. ஓகேவா? அப்போ இந்த 3 lakh 30,000ல 2% கால்குலேட் பண்ணுங்க 6,600 வரும். ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 3 lakh 23,400 தான் என்னது நம்மளுக்கு நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம்? நெட் ப்ரொசீட்ஸ் 3 lakh 23,400 போட்டாச்சா? இன்டூ 100 கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ வருது? கால்குலேட் பண்ண 7.42%. ஓகேவா? அடுத்து KDA இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்லேருந்து டேக்ஸ் மைனஸ் பண்ண அமௌண்ட் தான் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் டேக்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல 50% கொடுத்துருக்காங்களா டேக்ஸ் ரேட். ஓகேவா? அப்போ 24,000 அதாவது 24,000 into 50% பண்ணீங்கன்னா 12,000 வரும் டேக்ஸ். ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 12,000 வரும். ஓகேவா? இதுதான் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதை போடலாமா? 12,000 டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ் என்னது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 3 lakh 23,400 போட்டோமா இன்டூ 100. இது மூணுத்தி கால்குலேட் பண்ணீங்கன்னா 3.71% வருது. ஓகேவா? இவ்வளோதான் இந்த சம். ஆன்சர் கூட செக் பண்ணிக்கோங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.